ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 3 இண்டஸ் சிவிலைசேஷன். எப்படி இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து அதர் கண்டெம்ப்ரரி சிவிலைசேஷனோட ரிலேட் ஆகிருக்கு அண்ட் இண்டஸ் சிவிலைசேஷனோட அர்பன் நேச்சர் எப்படி இருக்குது, அங்கே வாழ்ந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல், அங்கே மேஜர் சைட்ஸ் எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். இதில் ஏன்ஷியன்ட் வேர்ல்டு சிவிலைசேஷனில் இருந்தது ஃபஸ்ட்டு மெசோபொட்டாமியா 3500 2000 பிசி வரைக்கும், அண்ட் சைனீஸ் 1100 to 1122 பிசி, அடுத்து எகிப்தியன் 3100 to 1100 பிசி, அண்ட் இண்டஸ் சிவிலைசேஷன் நம்ம படிக்க போகிறது 3300 to 1900 பிசி. ஸோ எல்லா சிவிலைசேஷனுமே ரிவர்ஸ் பிளேசஸ் கிட்ட தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, மோஸ்ட்லி அந்த பேங்க்ஸ் கிட்ட தான். ஏன்னா இனிஷியலாக பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து குரூப்பாக வாழ ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் ஒரு கம்யூனிட்டிஸ் ஃபார்ம் ஆச்சு அந்த குரூப்ஸ்லேருந்து, அப்புறம் சொசைட்டிஸ், அதுக்கப்புறம் ஒரு சிவிலைசேஷன் உருவாச்சு. ஸோ இந்த சிவிலைசேஷனில் எந்தெந்த பீரியட் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஏன் பீப்புள் எல்லோரும் ரிவர்ஸ் கிட்ட செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, சாயில் ஃபர்டைலாக இருந்தது, ட்ரிங்கிங் அவைலபிள், ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிளாக இருந்தது குடிக்கிறதுக்கு, அண்ட் லைஃப் ஸ்டாக் அண்ட் இரிகேஷன் வாட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸியாக பீப்புளாக இருக்கட்டும் அண்ட் குட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால் அங்கே ரிவர்ஸ் கிட்ட செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. அண்ட் லாஸ்ட் சிட்டி டிஸ்கவரி, ஸோ டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி, தொலைந்த நகரம் ஹரப்பா. ஸோ ஹரப்பாவுடைய அழிவு காலம் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணது யாருன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர் எக்ஸ்ப்ளோரர் சொல்லக்கூடிய சார்லஸ் மேசன் அவருடைய புக்கில் எழுதியிருந்தார். அவர் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டேரை பார்க்கும்போது அது இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ சில பார்க்கும்போது அங்கே சில மிஸ்டீரியஸான வந்து ஒரு பிரிக் மவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. அதை பற்றி எழுதியிருப்பார். ரெயின் பிரிக் கிராஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பெரிய பெரிய வால்ஸ் டவர்ஸ் எல்லாமே இருந்திருக்குவாங்க. இதுதான் இயர்லியஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸிஸ்டராக இருந்திருக்கு அப்படின்றதுக்கு. 1856 பார்த்தம்போது வென் இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ரயில்வே லைன் போட்டாங்க லாகூர்லேருந்து கராச்சிக்கு. அப்போ நிறைய பேர்ன்ட் பிரிக்ஸை பார்க்குறாங்க. அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்காமலே அதை வந்து ரயில் ரோட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. 1920s ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ சிட்டிஸை எக்ஸ்கேவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் லாமுக்கு நிறைய ரிமைன்ஸ் கிடைக்கிது. 1924 டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐயோட டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் நிறைய காமன் ஃபியூச்சர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாரு ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும். கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இது ரெண்டுமே வந்து இப்போ ஒரு லார்ஜ் சிவிலைசேஷனுடைய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் ஹரப்பா மொஹஞ்சதாரோக்கு இருக்குது. ஆனால் ஹரப்பா வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது மொஹஞ்சதாரோ விட அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் ஆனது வந்து 1861. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ன்ற சர்வேயர், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எப்படி ஆர்கியாலஜிக்கல் வந்து லாஸ்ட் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னும் போது அங்கே கிடைக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட், பிரிக்ஸு, ஸ்டோன்ஸு, இல்லை உடஞ்ச பானையோட பிட்ஸு, இதெல்லாம் வச்சு அந்த சிட்டியோட லொக்கேஷன், அந்த டைம் எந்த டைமை சேர்ந்தது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏன்ஷியண்ட்டாக இருக்கக்கூடிய லிட்ரரி சோர்சஸ் வந்து அந்த பிளேஸை பற்றின ரெஃபரன்சஸ் நமக்கு கொடுக்கும். ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்தோன்னா அப்படியே அந்த எக்ஸ்கவேஷன் சைட் சிட்டிஸோட ஏரியல் ஃபோட்டோகிராஃப் பார்க்கும்போது டோப்போகிராஃபிக் நம்ம தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னும் அண்டர் த கிரவுண்ட் பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஸ்கேனர் யூஸ் பண்ணி அந்த அண்டர் த கிரவுண்ட் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரேடார், ரெமோட் சென்சிங் மெத்தட் வச்சு நம்ம அந்த ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை டிடெக்ட் பண்ண முடியும். இப்போது இந்தியன் பார்டர்ஸில் இருந்த சைட்ஸு அதையும் ஆர்கியாலஜிக்கல் வந்து ஹரப்பன் சைட்ஸை வித்தின் இந்தியன் பார்டர்ஸ்குள்ளே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் இதெல்லாம் மாண்டா, ராக்கி கார்கி, ஹரப்பா, காலிபங்கன், மொஹஞ்சதாரோ, அம்ரி, கோட்டிஜி, தோலவிரா, லோத்தல், இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் டைம் ஸ்பேன். ஸோ ஜாகிரபிக்கல் ரேஞ்ச் பார்த்தா சவுத் ஏஷியாவில் இருக்குது. பீரியட் வந்து பிரான்ஸ் ஏஜ் 3300 to 1900 பிசி டைம்ன்றது ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலமாக. ஏரியா வந்து 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். 6 பிக் சிட்டிஸ் இருக்குது, மோர் தென் 200 வில்லேஜஸ் இருக்குது. ஸோ அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹரப்பா சிவிலைசேஷன் வந்து அர்பன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா டவுன் பிளானிங் வெல் கன்சீவ்டாக இருக்கும் அண்ட் அஸ்டானைஸ் பண்ணக்கூடிய மெசன்ட்ரி ஆர்கிடெக்சர், அப்புறம் ஹைஜீன், பப்ளிக் ஹெல்த்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டர்டைஸ்டான வெயிட் அண்ட் மெஷர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சாலிடான அக்ரிகல்ச்சர் ஆர்டிசனல் பேஸ் இருந்திருக்கும். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷனோட யூனிக் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா டவுன் பிளானிங் தான். ஏன்னா ஹரப்பா சிட்டியில் மொத்தம் 2 பிளான்ட் ஏரியாஸ் இருக்கும், ஒன்று அப்பர் டவுன், இன்னொன்று லோயர் டவுன். அந்த பார்ட் ஆஃப் சிட்டி வந்து வெஸ்ட் சைடு இருக்கிறது ஹையராக இருக்கும், அது சிட்டாடல்னு சொல்லுவாங்க, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிரேட் பாத் கேனரிஸ் கூட அப்பர் டவுனில் இருக்கும். லோயர் டவுன் பார்த்தோன்னா த பார்ட் ஆஃப் சிட்டி ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடியது லோயர் அண்ட் லார்ஜர் பட் காமன் பீப்புள் வாழக்கூடிய இடம்.
மெகர்கர்ன்றது வந்து இண்டஸ் சிவிலைசேஷனுக்கு ஒரு ப்ரீகாசர். இது ஒரு நியோலித்திக் சைட்டு. இது வந்து பாகிஸ்தான், பலூச்சிஸ்தான், போலான் பேன்ஸ் கிட்ட இருக்குது. ஒன் ஆஃப் தி இயர்லியஸ்ட் சைட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஃபார்மிங் பண்ணுவாங்க அண்ட் ஹெடிங் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சொல்லியிருக்கு இந்த சைட் வந்து மெகர்ஹரில் 7000 பிசியில் இருந்திருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் அண்ட் ஹவுஸ்லாம் எப்படி இருந்திருக்கு. ஸ்ட்ரீட் பார்த்தோம் அப்படின்னா கிரிட் பேட்டர்னில் இருக்கும். அதாவது ஸ்ட்ரைட்டாக போய் நார்த் டு சவுத் ஸ்ட்ரைட்டாக போகும். ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணியிருப்பாங்க ரைட் ஆங்கிள்ஸில். ரோடு எல்லாமே ரொம்ப பெருசாக ரவுண்டான கார்னரோடு இருக்கும். ரெண்டு சைட்லேயுமே ஸ்ட்ரீட்டோட ரெண்டு சைட்லேயுமே வீடு கட்டி வச்சுருப்பாங்க. வீடு வந்து 1 இல்லை 2 அடுக்கு அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் நிறைய ரூம்ஸ் இருக்கும், கோர்ட்யார்ட் இருக்கும், கிணறு இருக்கும், எல்லாத்துலேயும் டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். ஹவுஸ் வந்து சுட்ட செங்கலால் மார்ட்டர் வச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ சன்ரைட் பண்ண பிரிக்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிரிக்ஸ் எல்லாமே யூனிஃபார்ம் சைஸில் இருக்கும். ரூஃப்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அது மாதிரி எந்த ஒரு கன்க்ளூஷனும் எவிடன்ஸ் கிடையாது. பேலஸ் அப்புறம் சாமி கும்பிட்ற மாதிரி இடம் இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஏன் சுட்ட செங்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு போது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஹார்டாக இருக்கும், ரொம்ப டியூரபிள், ஃபயருக்கு ரெசிஸ்டன்ட், தண்ணிலேயோ மழையிலையோ வந்து கரையாது அப்படின்றதுக்காக அது யூஸ் பண்ணுறாங்க. பிரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறாங்க. பிரான்ஸ் ஏஜ்ன்றது வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியட் ஆர்டிகல்ஸ் பிரான்ஸால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பீரியட் தான் இது. ட்ரைனேஜ் சிஸ்டம் நிறைய சிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்லாப்ஸ் பிரிக்ஸ் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. ஒரு ட்ரைனுக்கும் ஜென்டலான ஸ்லோப் இருக்கும். அப்போ தான் வாட்டர் ஈஸியாக ஃப்ளோ ஆகுன்றதுக்காக ஹோல்ஸ் ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஏன்னா ட்ரைனு கிளியர் பண்ணுறதுக்காக. எவ்வளோ அறிவாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹவுஸ் ட்ரைன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீட்டில் இருந்தும் நிறைய லேன்ஸ் போட்டு ஃபைனலாக அந்த மெயின் ட்ரைனில் போயிட்டு போகிற மாதிரி பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு ஹவுஸ்லேயும் ஒரு சோக் பீட் இருக்கும். எல்லா செடிமெண்ட்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணி தண்ணியை மட்டும் வெளில விடுற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து கிரேட் பாத் மொஹஞ்சதாரோ. ஸோ கிரேட் பாத்ன்றது ரொம்ப பெருசு ரெக்டாங்குலர் டேங்க் இருக்கும். இது வந்து இயர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சருக்கு. இந்த பாத் வந்து செங்கலால் லைன் பண்ணி வச்சு பிளாஸ்டரால் கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. வாட்டர் டைட் லேயர், அதாவது நேச்சுரல் பிட்டமன் மூலமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 நார்த்து சவுத் சைடில் ஸ்டெப்ஸ் இருக்கும் வெளில போகிறதுக்கு. அண்ட் ரூம்ஸ் வந்து 3 சைட்ஸில் இருக்கும். வாட்டரை வந்து வெளிலேருந்து ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரெயினும் பண்ணுவாங்க ஆஃப்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு கிரேட் கிரானரி ஹராப்பாவில் இருக்குது. இந்த கிரானரி வந்து மேசிவான பில்டிங். ஏன்னா சாலிடான பிரிக் ஃபவுண்டேஷன்ஸ் மூலமாக இருக்கக்கூடியது. இது எதுக்காகனா ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக, ஃபுட் கிரைன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இப்போ வீட், பார்லி, மில்லட், சீசம், பல்சஸ் இதெல்லாம் ரிமைன்ஸாக இருக்கும் போது அதெல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. கிரானரிஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய வால், மட்டு, செங்கல் எல்லாம் வச்சு இருக்கும். ஸ்டில் குட் கண்டிஷனில் இருக்குது. எங்கேன்னு பார்த்தோன்னா ஹரியானா வில்லேஜ் ராக்கி காரின்ற இடத்துல மெச்சூர் ஹராப்பன் ஃபேஸ் சேர்ந்தது. இது இன்னமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே. அடுத்து அசம்பிளி ஹால் இருந்தது. பெரிய ஹியூஜ் பப்ளிக் பில்டிங் மொஹஞ்சதாரோவில். அண்ட் மல்டி பில்லர் ஹால் 20 பில்லர் 4 ரோஸ்லேருந்து ரூஃபை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரேட் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஹராப்பா கிரேட் ட்ரேடர்ஸாக இருந்தாங்க. ஸ்டாண்டர்டான வெயிட் மெஷர் யூஸ் பண்ணாங்க. ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு மார்க் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, வித் மார்க். நெக்ஸ்ட்டு வந்து கார்ட் யூஸ் பண்ணாங்க. ஸ்போக்கில் சாலிட் வீல்ஸு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டென்சிவான மேரிடைம் ட்ரேட் மெசோபொட்டேமியா கூட இருந்தது. இண்டஸ் சீல்ஸ் வந்து அங்கே இருந்தது. மெசோபொட்டேமியா சுமர்ன்ற இடத்துல இப்போ மாடர்ன் டே ஈராக், குவைத், சிரியா பார்ட்லலாம் இருக்குது. அடுத்து கிங் நரம்சின் ஆஃப் அக்காடன் எம்பையர் சுமேரியன் சேர்ந்தவர். மெலுக்கான்ற லேண்ட்லேருந்து ஜுவல்லரி வாங்குறாரு இண்டஸ் வேலியில் லேண்ட்லேருந்து. அதை கூட நரம்சின் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் அவருடைய எப்பிக்கில். அடுத்து சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் சிமிலியராக வந்து பர்ஷியன் கல்ஃப் மெசோபொட்டாமியாவில் வந்து இண்டஸ் ஏரியாலையும் வந்து சேமாகவே இருக்கும். இது வந்து ட்ரேட் லிங்க்கை வந்து காட்டுது, 2 இடத்தையோட ட்ரேட் லிங்க்கை. அடுத்து நேவல் டாக்யார்டு வந்து குஜராத் லோத்தலில் இருந்திருக்கு. ஸோ இது மேரிடைம் ஆக்டிவிட்டீஸை காட்டுது. அடுத்து டாக்யார்டு லோத்தல் சொன்னோம் இல்லையா, எங்கன்னா குஜராத்தோடைய சபர்மதி ரிவர் அந்த இதில் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மொஹஞ்சதாரோடைய லீடர் பார்க்க போகிறோம். லீடர் பார்க்கும்போது அவங்களுடைய சிலை இருக்குது. ஒரு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு மேல். ஸோ ஹெட் பேண்ட் போட்டிருக்காரு 4 ஹெட்டில். அண்ட் சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ் ரைட் ராப்பராமில் இருக்குது. ஹேரெல்லாம் நல்லா பக்காவாக சீவி அண்ட் தாடிலாம் வச்சுருக்காரு ட்ரிம் பண்ணி. அப்புறம் 2 ஹோல்ஸ் ஏர்ஸ் கீழே இருக்குது. ஆனால் ஹெட் ஆர்னமெண்ட் போட்டு அட்டாச் பண்ணியிருக்காரு காதோட. அடுத்து லெஃப்ட் ஷோல்டர்ஸ் பார்த்தா ஷால் லைக் கார்மெண்ட் போட்டிருக்காரு ஃப்ளவர்ஸ் அண்ட் ரிங்ஸ் டிசைன்ஸோட. ஷால் பேட்டர்ன் யூஸ்ட் பை பீப்புள் ஈவன் டுடே அந்த ஏரியாஸில் இன்னமும் அந்த மாதிரி யூஸ்
பண்ணிகிட்ருக்காங்க ஷால் பேட்டர்ன். டெக்னாலஜி பார்த்தோன்னா இண்டஸ் பீப்புள் வந்து ஸ்டாண்டர்டைஸ் வெயிட் அண்ட் மெஷர் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. லோக்கல் குஜராத்தில் ஐவோரி ஸ்கேல் 1704 mmல இருக்கக்கூடியது யூஸ் பண்ணியிருக்காங்க. சிவிலைசேஷன்ற வேர்ட் ஏன்ஷியன் லர்டின் வேர்ட் சிவிக்ஸ் தட் மீன்ஸ் சிட்டி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோவில் ஒரு லிட்டில் ஸ்டாட்யூ. ஜான் மார்ஷல் வந்து அந்த ஸ்டாட்யூ பார்த்து டான்ஸிங் கேர்ள்னு சொல்லுவார். அதை பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு பிலீவ். ஏன்னா இது ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் மாடல்னு சொல்லிட்டு நம்புறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். திஸ் வாஸ் அன்னோன் ஏன்ஷியன் பீரியட் அப் டு க்ரீஸ் ஏஜ் வரைக்கும் அது அன்னோனாக தான் இருந்தது. அண்ட் தாட் அந்த ஃபிகர்ஸ் வந்து சம் 3000 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கொர்க்கே வாஞ்சி தோண்டி. இது வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேசஸ் ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. சங்கம் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கொர்க்கே வாஞ்சி தொண்டி, மாட்ராய், உராய், கூடல்கார் இதெல்லாமே பாகிஸ்தானில் உள்ள நேம் ஆஃப் பிளேசஸ். கோர்கே அண்ட் பூம்புகார் என்ற ஆப்கானிஸ்தான் வந்து எதோட ரிலேட் ஆகிருக்குன்னா சங்கம் ஏஜில் வந்து சிட்டிஸ் போர்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே அதோட ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் நேம் ஆஃப் காவிரி, போரூன்ஸ் ஆஃப்ரிக்காஸ் அண்ட் ரிவர்ஸ் ஆஃப் காவிரி, வாலா, பொர்னே இன் பாகிஸ்தான் இது எல்லாமே சங்கம் லிட்ரேச்சரில் வந்து இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட் தான் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டியன் சிவிலைசேஷன். அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க இல்லையா அந்த டைமில். அது வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அவங்களுடைய கஸ்டம் எப்படி இருந்தது, அவங்க ப்ராக்டிஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய வேறு ஏதாவது பிளேசஸ் டைம் பற்றி சொல்லுவாங்க. ஸோ ஃபார் இண்டஸ் ஸ்கிரிப்ட் வந்து இது வரைக்கும் டெசிஃபர் ஆகவே இல்லை. ஸோ நம்ம அதர் க்ளூஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அவங்க லைஃப்பை பற்றி. அதில் பார்த்தோன்னா காட்டன் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ளே ஸ்பிண்டல்ஸ் இருந்தது. யான் நூல் அந்த இது பண்ணி உள் யூஸ் பண்ணாங்க. 11 பீஸ்னும் போது செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது. எலிவேட்டட் கிரவுண்டாக இருந்தது. ஸோ பீஸ்ஃபுல் அமைதியான இடம். சில வெப்பன்ஸ் மட்டும் இருந்திருக்கு. அந்த ஆர்மி இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்படின்னா கார்மெண்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல்லரி வச்சு தான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ அட்வான்ஸ்டு சிவிக் சென்ஸ் அவங்ககிட்ட இருந்தது. ஆர்னமெண்ட்டுன்னு பார்த்தோன்னா 2 பேருமே போட்டாங்க. மென் அண்ட் உமன் 2 பேருமே ஆர்னமெண்ட் போடுறவங்களா இருந்தாங்க. நெக்லஸ், ஆம்லெட், பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸு, மோதிரம், காது, தோடு, கொலுசுன்னு சொல்லிட்டு எல்லாமே கோல்டு, சில்வர், ஐவரி, ஷெல், காப்பர், டெரகோட்டா, ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஹார்ஸும் அயனும் அவங்களுக்கு தெரியாது. இண்டஸ் பீப்புளுக்கு ஹார்ஸும் அயனும் தெரியாது. இது ரொம்ப முக்கியம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இண்டஸ் பீப்புள் வந்து ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க கார்னீலியன் ஜுவல்லரி டிசைன் பண்ணுறதுக்காக. காப்பர் வந்து ஃபஸ்ட்டு மெட்டல் டிஸ்கவர் பண்ணி அண்ட் ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணது காப்பர். யார் ரூல் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது சென்ட்ரல் அத்தாரிட்டி ஒன்று இருந்து அதை அவங்க வந்து டவுன் பிளானிங், ஓவர்சீஸ் ட்ரேடு, ட்ரைனேஜ் மெயின்டெனன்ஸு, பீஸு எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட முக்கியமான தொழில்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட், பாட்டரி மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங், வீவிங், கார்பென்ட்ரி, ட்ரேடிங் சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அங்கே மெர்ச்சன்ட்ஸ் இருந்திருக்காங்க, ட்ரேடர்ஸ், ஆர்டிசன்ஸ்னு எல்லாருமே இருந்திருக்காங்க. கேட்டல் ரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் பாட்டர் வீல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் அனிமல்ஸும் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டர் வீல் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃபயர் பண்ணி ரெட் கலரில் வந்து இருந்திருக்கு. பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் இன் பிளாக்னு சொல்லிட்டு ரெட் கலரில் இருந்து அதை டிசைன்ஸ் பிளாக்கில் போட்டிருப்பாங்க. உடஞ்ச துண்டு இருந்திருக்கு அனிமல் ஃபிகர்ஸோட, ஜாமெட்ரிக் டிசைன்ஸோட. அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ரிலீஜியஸ் பிலீஃப் பார்த்தோன்னா எந்த ஒரு எவிடன்ஸும் ஸ்பெசிஃபிக்காக இந்த சாமியை தான் கும்பிட்டாங்க, இந்த ரிலீஜியஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அவங்க வந்து மதர் காடஸ் தான் ஒர்ஷிப் பண்ணாங்க. அதாவது விச் சிம்பலைஸ் ஃபர்டிலிட்டி. ஸோ செவரல் ஃபீமேல் ஃபிகரைன்ஸ் அங்கே இருந்ததை வச்சு கன்க்ளூட் பண்ணி சொல்கிறோம். அதுவும் கன்ஃபார்மாக இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டாய் கல்ச்சர். டாய்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த காட்டு, கவ்வு, மூவபிள் ஹெட் அண்ட் லிம்ஸோட, அப்புறம் க்ளே பால் செட், சின்ன சின்ன டாலு, சின்ன சின்ன க்ளே மங்கி, டெரகோட்டாஸ், அனில்ஸ், நட்ஸ் சாப்பிட்ற மாதிரி, க்ளே டாகு, மேல் டான்ஸர், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பொம்மைகள் வந்து உருவாக்கி ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இயர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் டெவலப் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் சுமேரியன்ஸ். இது ஒரு ஃபேக்ட்டு. அடுத்து வந்து என்ன ஆச்சு ஹரப்பன்ஸ்னால் 1900 பிசியில் ஹரப்பர் கல்ச்சர் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. ஏன் பார்க்கும்போது ரிப்பீட்டடாக ஃப்ளட் வர ஆரம்பிச்சது, ஈக்காலஜிக்கல் சேஞ்சஸ் நடந்தது, நிறைய படையெடுப்புகள் நடந்தது, நேச்சுரலாக கலாமிட்டி வந்தது, கிளைமேட் சேஞ்சு, காடுகள் அழிஞ்சது, எபிடமிக்ஸ் இதெல்லாமே காரணம். ஆர்கியாலஜிக்கல் சைட் மொஹஞ்சதாரோவில் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸை யுனெஸ்கோ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் C14 மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் கார்பன் கார்பன் 14. அது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஏஜை டிட்டர்மைன் பண்ணும். ஜென்ரல் ஃபேக்ட் பார்த்தோன்னா இண்டஸ் சிவிலைசேஷன் இது ஒரு ஓல்டஸ்ட் லார்ஜஸ்ட் அமங் 4 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்.
ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே நல்ல ஒரு பிளான் பண்ண சிட்டிஸ் இந்த சிவிலைசேஷன் தான் இருக்குது. அட்வான்ஸ்டு சானிடேஷன் ட்ரைனேஜ் சிஸ்டம், ஹை சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் இருந்துச்சு பப்ளிக் ஹெல்த்தில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம்மரி, மேன் செட்டில் லைஃப் வார ஆரம்பித்தாங்க. ரிவர் வேலி வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்தது இந்த சிவிலைசேஷன் வளர்கிறதுக்கு. ஹரப்பா கல்ச்சர் வந்து மெயின்லி அர்பனாக இருந்தது. கிரேட் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் இருந்தது, கிரேட் பாத் இருந்தது, இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. க்ளாசரிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன ஒரு எல்ஸ்வேர் இந்த வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதை பார்க்குறாங்க. கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா பில்ட் பை கிங் குஃபுன்றவர் 2500 பிசியில் லைம்ஸ்டோன் வச்சு கட்டியிருப்பார். நெக்ஸ்ட்டு மெசோபொட்டாமியாவில் வந்து சுமேரியன் பீரியட் உர்ஜிக்ரோத்ன்றவர் வந்து கிங் உர் நமு அப்படின்றவர் மூன் காட் சின்னுக்காக ஹானர் பண்ணுறதுக்காக இதை கட்டியிருப்பார். அடுத்து அபு சிம்பல் 2 டெம்பிள் எகிப்தியன் கிங் ராமேசஸ் 2 வந்து கட்டியிருப்பார். அடுத்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாட் மெட்டல்ஸ் ஃபார் நோன் டு த பீப்புள் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் போது அவங்களுக்கு அயன் தான் தெரியாது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் காப்பர், பிரான்ஸ், சில்வர், கோல்டு எல்லாமே தெரியும், அயன் தெரியாது. இண்டஸ் சிவிலைசேஷன் மெட்டல் ஏஜை சேர்ந்தது. ஓகேவா. ரிவர் வேலி வந்து செட் டு பி கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன் ஏன் சொல்கிறாங்கன்னா, சாயில் வந்து ரொம்ப ஃபெர்டைலாக இருந்துச்சா, குட் கிளைமேட், யூஸ்ஃபுல் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். மெனி சிவிலைசேஷன் வந்து ரிவர் வேலியில் ஃப்ளரிஷ் ஆனதுனால தான் அதை கிராடல்னு சொல்கிறாங்க. டி தான் ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்களா. ஹரப்பா சிவிலைசேஷன் வந்து அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. இட் வெல் பிளான்டு சிட்டிஸ், அட்வான்ஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் இருந்தது. ரெண்டுமே ரைட். ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் ஹரப்பன் சிவிலைசேஷன் பிலாங்ஸ் டு பிரான்ஸ் ஏஜ். ஹரப்பன்ஸ் டிட் நாட் நோ த யூஸ் ஆஃப் அயன். ரெண்டுமே வந்து ரைட் தான். ஆனால் வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் வந்து கரெக்டு. அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு, ரீசன் வந்து தப்பு. இதனால் எதுன்னு சொல்ல முடியாது அதனால். நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் ஆஃப் ஹரப்பா ரிமார்க்கபிள். பில்டிங் ஆஃப் டாக்ஸ் ஆஃப்டர் கேர்ஃபுல் ஸ்டடி ஆஃப் டைட்ஸ், வேவ்ஸ் அண்ட் கரண்ட்ஸ். இது ரெண்டுமே கரெக்டு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு மொஹஞ்சதாரோ இதை பற்றி எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஹவுசஸ் எல்லாமே சுட்ட செங்கலால் உருவாக்கியிருப்பாங்க, அதுதான். நெக்ஸ்ட்டு யூனிஃபார்மிட்டி இன் லேஅவுட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீட், பிரிக் சைஸ், elaborate and well laid out drainage system, granary is considered important part of Harappan cities. இது மூணுமே ரைட். அதான். நெக்ஸ்ட்டு ஆட் ஒன் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹார்சஸ் தான் அவங்களுக்கு தெரியாது. ஏஎஸ்ஐ, ஜான் மார்ஷல், சிட்டாடல், கிரானரிஸ், லோத்தல், டாக்யார்ட். ஹரப்பன் சிவிலைசேஷன் ரிவர் காவிரின்றது தப்பு. நெக்ஸ்ட்டு fill in the blanks. Fill in the blanks. The oldest civilization, Mesopotamia, archaeological survey of India was founded by Alexander Cunningham, and dash were used to store grains, granaries. Group of people form communities. Next வந்து Megarhar is a Neolithic site என்றது right. Archaeological survey of India is responsible for preservation of cultural monuments in the country is true, and granaries were used to store grain அப்படின்றது right. Earliest form of writing was developed by Chinese என்றது தப்பு, Sumerians. நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோ அப்படின்றது வந்து மவுண்ட் ஆஃப் டெட். பிரான்ஸ் அப்படின்றது ஒரு அலாய். சிட்டாடல்ன்றது ரைஸ் பிளாட்ஃபார்ம். கார்னிலின்றது ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வைஸ் அண்டு ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.